மிக்க நன்றி அண்ணா. ஒருவர் நமக்கு தீமை செய்தால் நமக்கு கோபம் வருமே, அப்படியிருக்க அவரை தண்டிக்கும் செயலை செய்யாமல் இருக்க வழி என்ன? இது மிக முக்கியமான கேள்வி இனியாள். இதற்கு திருவள்ளுவர் பொறையுடைமை அதிகாரத்தின் 7ஆம் குறளில் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொன்று அறனல்ல செய்யாமை நன்று. இதன் பொருள், கொடியவற்றை தனக்கு பிறர் செய்தாலும் அதனால் அவருக்கு வரும் துன்பத்தை நினைத்து தான் அரண் அல்லாத செயலை செய்யாதிருந்தால் நல்லது. சற்று விரிவாக கூறினால், ஒருவர் நமக்கு தீமை செய்தால் அந்த துன்பத்தை அனுபவிக்கும் நமக்கு கோபம் வரும். அதனால் அவரை தண்டிக்க வேண்டும் என்று மனம் அதற்கான வழியை தேடும். அந்த மன எழுச்சியை மாற்றிவிட்டால் புத்தி அதற்கு ஆறுதல் காண முயலும். அதற்கு திருவள்ளுவர் ஓர் ஆழமான வழியை காட்டுகிறார். ஒருவருக்கு நாம் செய்யும் தீங்கு பாவமாக கருதப்படும். அதை செய்ததற்கான சம்பளமாக அவர் துன்பத்தையே என்றாவது அனுபவிப்பார். அதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லை. ஆகவே நமக்கு தீங்கு செய்தவர் அதற்கான துன்பத்தை ஓர் நாள் அனுபவிப்பாரே என்று நினைத்து அவருக்காக வருந்தினால் நமக்கு பொறுமை வந்துவிடும், நம் கோபம் தணியும்.